நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லட்டுங்களா? நம்ம வெயிட் போடாமல் ஆனால் பேபி மட்டும் ப்ராப்பராக ப்ரெக்னென்சியில் வெயிட் கெயின் பண்ணுறக்கு, அதாவது ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது தாங்க. ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னாலே தானாகவே நம்ம வயிறும் ஃபில்லிங் ஆகிடும். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஃபைபரும் நிறைய எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஆல்மோஸ்ட் அவங்கவுங்க வெயிட்டுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். அவங்க வெயிட்டை கால்குலேட் பண்ணி, சப்போஸ் 60 கேஜிஸ்னால் 60 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ப்ராப்பராக முடிஞ்ச அளவுக்கு எல்லா மீல்லையும் ப்ரோட்டீனுங்கிறது வந்து நார்மலாக பருப்பு, பன்னீர், சோயா, நான்வெஜ் இது எல்லாத்துலேயுமே இருக்குங்க. ஸோ நம்ம அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து அன்னெசரியான ஜங்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஃபைபரும் எடுத்துட்டோம்னா கார்போஹைட்ரேட்ஸோட அளவு ரொம்பவே கம்மியாயிரும். அதாவது நம்ம சாப்பிட்ற தோசையோட அளவோ இட்லியோட அளவோ அது எல்லாமே நல்லாவே கம்மியாயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் வெயிட் போட மாட்டோம், பேபிக்கு தேவையான சத்தும் போயிடும். ஸோ ஹாப்பியாக ஹெல்த்தியாக நம்ம ப்ரெக்னன்சி முடிஞ்சிடுங்க. இதில் வந்து 80% இப்படி இருந்தால் போதும். மீதி 20% நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கலாம். பாய்.